96 ஒரு பத்திரிகை ஆரம்பித்தேன், ஒரு மந்த்லி மேகசின். அது வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் கிளாசிக்கல் மியூசிக் அண்ட் டான்ஸ். சரிகமா பதனின்னு பேர். அதோட பப்ளிஷர் வந்து என்னுடைய நண்பர் தான், பாஸ்கர்னு, அசைட் பாஸ்கர்னு சொல்லுவாங்க. ஆமாம், அவர் தான் அதோடைய பப்ளிஷரு. நான் வந்து அதோடைய ஃபஸ்ட்டு எடிட்டர். அந்த பத்திரிகைக்கும் நல்ல வரவேற்பு வந்து. ஸோ ஒரு பத்திரிகை துறை குறிப்பாக கன்ஃபைன் டு மியூசிக், கிளாசிக்கல் மியூசிக், அதில் எழுதுறதில் நான் வந்து ஒரு நல்ல நேம் கிடச்சிது. தினமணியில் ஒரு 4 வருஷம், அதுக்கப்புறம் தினமலர் ட்ரிச்சி எடிஷனில் ஒரு 2-3 வருஷம், அதுக்கப்புறம் தினத்தந்தி எனக்கு கூப்பிட்டு எழுத சொன்னாங்க. டிசம்பர் இசை விழா 2000 டிசம்பர்லேருந்து இப்போ வரைக்கும், இன்றைக்கி வரைக்கும் தினத்தந்தியில் அந்த டிசம்பர் மியூசிக் ஃபெஸ்டிவல்னு வந்ததுன்னா இசை விழாவில் கேட்டவை அப்படின்ற காலமில் நான் வந்து எழுதிட்டுருக்கேன். அதில் எல்லாருடைய கச்சேரி விமர்சனங்கள் அதெல்லாம் எழுதிட்டுருக்கேன். அதில் தான் எனக்கு வந்து மியூசிக்கில் ஒரு மியூசிக் ஃபீல்டில் எனக்கு ஒரு நல்ல ரெக்கக்னிஷன். இன்ஃபேக்ட் கலைமாமணி அவார்டு வந்து இசை விமர்சகருங்கிற கேட்டகரியிலே எனக்கு கொடுத்தாங்க. இசை விமர்சகருங்கிற கேட்டகரியில் முதல்ல சுப்புடு வாங்கியிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக அந்த கேட்டகரியில் கலைமாமணி அவார்டு வாங்கினது நான் தான். அதுவே பெரிய பெருமை. ஆமாம், அது ஒரு அங்கீகாரம் எனக்கு. உண்மைதான். அந்த மாதிரி அப்படியே அதில் வந்துட்டு இருந்தேன். இடையில் என்னாச்சுன்னா, ஒரு தரம் ஜோசியத்தை பற்றியும் எழுதுறதுக்கு எனக்கு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு தினத்தந்தியுடைய டைரக்டர், நாங்கள் சின்னையான்னு சொல்லுவோம், டாக்டர் சிவந்தியாயத்தனார் அவர்களை பார்த்து எனக்கு கேட்டேன், எனக்கு வந்து ஜோசியமும் நானே எழுதுகிறேன், இந்த ராசி பலன் எழுதுகிற வாய்ப்பு எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அப்புறமா வந்து தினத்தந்திக்கு அரியசநல்லூர் வெங்கட்ராமனை விட்டால் வேறு ஆள் இல்லைன்னு நினச்சிப்பாங்க, நீ மியூசிக் மட்டும் எழுது, உனக்கு ஜோசிய நாலேஜ் இருக்குன்றத எனக்கு இப்போ தான் நீ சொல்கிற, நான் அது வேறு ஏதாவது ஒரு நேரத்தில் அது வேறு மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன், ஐ வில் மேக் யூஸ் ஆஃப் யுவர் சர்வீஸ், கவலைப்படாத அப்படின்னாரு.